கவனி. தாத்தா வணக்கம். வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. வணக்கம் சொல்லுனே தாத்தா. வணக்கம் தாத்தா. தாத்தா எங்க இருந்து வர்றீங்க? சச்சிதானந்தம் சதானந்தம். என்ன தாத்தா கேக்குறீங்க? பிரேமானந்தம். பிரேமானந்தம். தாத்தா எங்க இருந்து வர்றீங்க? பேராண்டி இந்த கிழவன் தள்ளாத வயதினிலே ஆமா 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 கங்கா யமுனா கோதாவரி. ஐயோ கோதாவரி தாத்தா. கோதாவரி கோதாவரி கோதாவரி. இப்படி புண்ணிய நதிகளிலே நீராடி இறுதியிலே குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று அது இப்ப வருமா தாத்தா? வந்தாலும் உப்பு கறிக்கு தாத்தா. ஏன் தாத்தா அதை போய் பிடிக்கிறேங்கிற? அட பைத்தியங்களே, குமரி என்று நான் சொன்னது பீரோவில் துணி சிக்கிறதா? குமரிக்கடல். நான் சொன்னது கன்னியாகுமரி தீர்த்தத்தை சொன்னேன். அப்படியா? உனக்கு நோக்கமெல்லாம் எங்க தாத்தா போகுது? வருகின்ற வழியிலே உன் அப்பன் நம்பிராஜனை பார்த்தேன். சரி. குழந்தைகள் கானகத்தில் இருக்கிறது, அதுகளுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷம் தாத்தா. வருகின்ற வழியிலே கிழவனுக்கு பசி அதிகமாகி, சரி, பசியால் உடல் மெலிந்த கொஞ்சம் ருசியாய் அமுதளிப்பாய். பசியால் உடல் மெலிந்த ருசியாய் அமுதளிப்பாய். பக்கியம் பதினாலுடன் பக்கியம் பெற்று வாழ்வாய். பசியால் உடல் மெலிந்த ருசியாய் அமுதளிப்பாய். குணத்தில் அமுதேது இங்கே பூசிக்கே கிடையாது தாத்தா. குணத்தில் அமுதேது இங்கே பூசிக்கே கிடையாது. நீ தேவையுடன் சென்று இன்று சென்று வர வேண்டும் என்று குணத்தில் அமுதேது இங்கே பூசிக்கே கிடையாது. என்ன வார்த்தை சொன்னாய்? என்ன தாத்தா? நம்பிராஜன் மகள் எதுவும் இல்லை என்று சொல்லலாமா? கிழவன் பசியார தருவாய். கிழவன் பசியார பதினாலுடன் சாக்கியம் பெற்று வாழ்வாய். தருவாய் பசியார. தேனோ தினை மாவோ இங்கு பிசைந்து தர வேணும் தாத்தா. தேனோ தினை மாவோ இங்கு பசிந்து தர வேணும். நீ தின்ற விட்டு சென்று விட்டு வேணும் என்று தேனோ தினை மாவோ இங்கு பூசித்து தர வேணும். முருகனுக்கு உகந்ததல்லவா? நீ கொடுத்தா விஷத்தை கொடுத்தாலும் நீ கொடுனே உன் கையால சட்டையை கழட்டிட்டு குடியா. சட்டையை கழட்டிட்டு குடு. அப்படியே கொடுத்தாலும் நிறம் வித்தியாசப்படும். எனக்கு தெரியும். நீ குடுமா. நீ சவப்பா இருக்கீங்க. அவர் சும்மாவே ஜாக்கெட்டை கலட்டாரு. அதெல்லாம் கலட்ட மாட்டாரு. நான் போல கட்டி கட்டி பிடிக்கிறாரு அந்த தாத்தா. பிடிக்க மாட்டாருமா. தாத்தா வயதானவன். உன் கையில் அருந்தவா வந்து வேற எதுக்கு வந்தீர்கள்? வள்ளி கையால் நான் அருந்த வேண்டும். நீங்க படுங்க, வாயில ஊத்துறேன். எனக்கு மனம் அந்த யானையை நான் வா என்றால் வரும், போ என்றால் போ. தாத்தா அது வர யானை வா. தாத்தா வேணாம் தாத்தா. எதுக்குள்ளடா நுழையிற தாத்தா? அந்த பேரை கேட்டா எங்க அண்ணனுக்கு ரொம்ப பயம் தாத்தா. போ சொல்லு தாத்தா. ரொம்ப பயமா இருக்கு. போ சொல்லு தாத்தா. என்ன ஏன் தாத்தா இழுக்குற? யானைட்ட புடிச்சு கொடுக்கவா? போ சொல்லு தாத்தா. போ சொல்லவா? போ சொல்லு தாத்தா. நான் யானையை போக சொல்ல வேண்டும் என்றால் அப்படி சொல்லு தாத்தா. பிள்ளையது யானை. யானை யானை போக வேண்டும் என்றால் நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய். அசுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன கதை கேட்கறதா? புசுக்கு வேணாம். யானை
வாங்கடா. உன் கல்யாணம் வேணுமா? யானை வருது. உன்னை யாரா பார்த்து யானை இப்போ கண்ணில் காட்டு உனக்கு கல்யாணம் வேணும். உன்னை யாரா வர சொல்லு. அது எடுத்து இடையில கான்ட்ராக்ட் உன் கான்ட்ராக்ட் பரவாயில்லையா? பரவாயில்ல. யானை எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி தாத்தா வெயிட் பண்ண. யானையை காட்டும் போது அப்பா நான் டீ சொல்லவா? டிஃபனே சொல்லுவியா? தாத்தா யானையை வர சொன்னா தான் விடுவியா? ஆமா, யானை நான் கண்ணார பார்க்க. நான் ஊருக்கு போயிட்டு தொண்டிக்கு போயிட்டு போன அடிக்கவா? கேட்டு யானை தாத்தா வேணாம் தாத்தா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. யானை வரல, ஆட்டுக்குட்டி தாண்டா வருது. கூப்பிடு தாத்தா. நீ அவன மாதிரி ஆட்டுக்குட்டியா வருது தாத்தா. தாத்தா யானை வந்துகிட்டு இருக்கு. யானையுடைய குட்டிகள் அதெல்லாம். அப்படி என்றால் எனக்கு சத்தியம் செய். என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக, குன்றில் மேல் இருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக, வள்ளியாகிய நான், வள்ளியாகிய நான், கிழவனாகிய உம்மை, கிழவனாகிய உம்மை திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து நான் கொள்கிறேன். சத்தியம் 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 சத்தியம். சத்தியம் சத்தியம். பேராண்டி தாத்தா வள்ளி அழைத்து கொண்டு போய் அடிச்சோரே யானையை காட்ட மணப்பெண் போல் அலங்கரித்து வா. சரி தாத்தா. நானும் சென்று நீங்க பட்டு சட்டை இதோட வாங்க. மணமகன் போல் அலங்கரித்து வருகிறேன். பட்டு கோமணத்தோடு வருகிறேன். பட்டு வேஷ்டி பட்டு கோவணம்லாம் அப்புறம் எடுக்கலாம். முதல்ல ஒரு ரூபாய் பிளேடு வாங்கி இதை முதல்ல எடு. சேவிங்க பண்ணுவேன். வளையாத்தங்குடி ஸ்ரீ கூத்தணி காடாஜினார் ஆடி 18ஆம் திருவிழாவை முன்னிட்டு அரண்மனைப்பட்டி ஆத்தங்குடி. என் வாழ்வில் பொது பாதை கண்டேன். தாத்தா நான் போயிட்டு வந்த அப்புறம் வாங்கிக்கிறேன். எதுவும் தோணாமல் தடுமாறி நில்